தேனியில் 100% வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தேர்தல் நடத்தும் அலுவலர் சஜீவ்னா மற்றும் மனுநீதி அறக்கட்டளை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி காவலுக்கு அருகே உள்ள தனியார் செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சஜீவ்னா மற்றும் மனுநீதி அறக்கட்டளை தலைவர் மாணிக்கம் கலந்து கொண்டு அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் முதல் முறையாக வாக்களிக்க உள்ள கல்லூரி மாணவிகளுக்கு தேர்தல் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். தொடர்ந்து நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்பதை குறிக்கும் வகையில் தேர்தல் தொடர்பான உறுதிமொழியினை பேராசிரியர்கள், கல்லூரி மாணவிகள் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினர் எடுத்துக்கொண்டனர். மேலும் மாதிரி வாக்குச்சாவடி அமைத்தும் தங்கள் முகங்களில் 100% ஓட்டுப்பதிவு என்பதை குறிப்பிட்டும் தேர்தலில் வாக்களிக்க உள்ளது குறித்தும் மகிழ்ச்சியுடன் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தொடர்ந்து மனுநீதி அறக்கட்டளை தலைவர் மாணிக்கம் பேசும்போது 100% வாக்களிப்பு என்பது முக்கியம், அனைவரும் வாக்களிக்க வேண்டும், நேர்மையானவர்களை, மக்களுக்கு நல்லது செய்பவர்களையும் மட்டுமே கண்டறிந்து வாக்களிக்க வேண்டும், மனுநீதி சோழன் போல் நேர்மையான ஆட்சியை உருவாக்க இளைய சமுதாயம், கல்லூரி மாணவ மாணவிகள் முன்வர வேண்டும் என்பதை மனுநீதி அறக்கட்டளையின் நோக்கம். இதற்காக 16 தீர்மானங்களை வெளியிட்டுள்ளோம் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் திட்ட இயக்குனர் ரூபன் சங்கர்ராஜ், செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை அலுவலர் நலத்தம்பி மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நான் மனுநீதி அறக்கட்டளையினுடைய தலைவர். என் பெயர் மாணிக்கம். மக்களிடத்தில் விழிப்புணர்வு 100% எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கோசரம் தான் இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணி இதை கண்டக்ட் பண்ணணும். இளைஞர்கள் மத்தியில் என்ன பேசுனது ரொம்ப பெருமை. இன்றைக்கி எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஓட்டு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நல்ல ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி மத்தியில் ஆட்சிக்கு அனுப்பிச்சோம்னா ஆட்சி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதை பண்ணிகிட்ருக்குறோம். என்னுடைய கடைசி காலத்தில் மனுநீதி சோழனுடைய ஆட்சி முறையை தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்துடணும்னு ஒரு பேராசையில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அந்த ஆட்சி முறை வேற ஒன்றும் இல்லை, அகத்திய மாமுனியே எழுதின ஒரு ஆட்சி முறை. அந்த ஆட்சி முறை வந்துருச்சுன்னா தமிழ்நாடு உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த பகுதியாக இருக்கும். பொருளாதாரத்திலேருந்து, கலாச்சாரத்திலேருந்து எல்லா விதத்துலேயுமே ஒரு சிறந்த பகுதியாக இருக்கும். அந்த பெரிய நம்பிக்கையோடு நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ இந்த எலெக்ஷனில் பெரிய லெவலில் ஒரு 16 கோட்பாடுகள் எழுதி, இந்த கோட்பாடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு எழுதி கொடுத்துருக்குறேன். எல்லாத்துக்கும் அந்த காப்பி உங்களுக்கு கிடச்சிருக்கும். அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே அந்த விழிப்புணர்வை இன்னும் பெருசாக கொண்டு போகலான்னு திட்டம் போட்டு வச்சுருக்கிறோம். அப்போ சிறந்த ஒரு தன்னலமற்ற, சுயநலமற்ற ஒரு கேண்டிடேட் எலெக்ட் ஆகி அவங்க ஆட்சியில் உட்கார்ந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்கிற ஒரு நம்பிக்கையில் அதை செஞ்சிட்ருக்குறோம். நன்றி.